இந்த லிஃப்ட்ல போறேன்னு எனக்கு ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் சார் தனியா போணுமா? போ, ஒண்ணும் பிரச்சனை, போ நீ போ. அப்ப இப்ப நான் திருப்பி கை கட்டினா நீ வந்துரும். ஏய் சூப்பர்பா. நாங்க 2 பேர் நின்னனால இவ்வளவுதான் இருக்கும் கிச்சனே. அது நாங்க ஃபர்ஸ்ட் இருந்த வீட்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? நானும் சேர்ந்து சமைக்கிறேன்னு தெரியுது. இல்ல அவர் சமைக்க மாட்டாரு. கிச்சன்ல தானே அன்னபூரணி, அவங்கள வைக்கணும்ல. சாப்பாடுனாலே அண்ணன்றது அன்னபூரணி தானே. அவங்க தானே கொடுக்குறாங்க நமக்கு. லட்சுமி இல்ல? ஐயோ நீங்க பக்கத்துல நின்னுட்டு என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? லட்சுமி, இவங்க பேர் லட்சுமி. எனக்கு சாப்பாடு போடுறது லட்சுமி இல்ல. ஆஹா, இது நிறைய வச்சிருக்கீங்களே. ஆமா, அதெல்லாம் ஒரு தனி டூர் போட்டீங்கன்னா ஓகே, அது வேணா போட்டுக்கலாம். தனியா நம்ம வந்து லட்சுமி மேமின் வார்ட்ரோப் அப்படின்னு போடலாம். ஏன்னா வார்ட்ரோப் ஓபன் பண்ணாலே என்னோட தான் இருக்கும். இது ஈவினிங் டைம்ல வந்து இங்க உட்கார்ந்து ஃபீல் கூல் பாத்தீங்களா? அந்த இதெல்லாம் வந்து சிட்டில கேட்கவே முடியாது. சிறகடிக்க ஆசை தினமும் இரவு 8:30க்கு உங்கள் விஜயில். வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. அடுத்த ஒரு இடத்துக்கு போய் நம்ம பார்க்கலாம். ஏன்னா வீட்டோடைய ரொம்ப முக்கியமான அறை அப்படின்னா அது வந்து நம்மளுடைய சமையல் அறை தான். ஆமா. கிச்சன் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு நம்மளுடைய சோல் எல்லாமே இங்கதான் வந்து அடங்கி இருக்க மாதிரி. எப்படி இதை பார்த்து டிசைன் பண்ணீங்க? ஏன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி வேணும் அப்படின்னு. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிச்சன் ஸ்பேஸ் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இந்த கிச்சன் முதல்ல ரொம்ப பெருசா இருக்கணும்ன்றது என் மனசுல இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வீட்லயுமே கிச்சன் ரொம்ப குட்டி தான். இதுக்கு முன்னாடி ஒரு சொந்த வீடு இருந்துச்சு, அதுலயும் ரொம்ப குட்டி. நாங்க 2 பேர் நின்னனால இவ்வளவுதான் இருக்கும் கிச்சனே. அது நாங்க ஃபர்ஸ்ட் இருந்த வீட்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? நானும் சேர்ந்து சமைக்கிறேன்னு தெரியுது. இல்ல அவர் சமைக்க மாட்டாரு, கூட சப்போர்ட்டுக்கு நிப்பாரு. எல்லாம் கச்சன்னு ஆக்கி விட்டுட்டு போயிடுவாரு. நான் எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க. கொஞ்ச நேரம் வந்து நிப்பாரு, அங்கெல்லாம் ஏதோ தூவி விட்டுட்டு போயிடுவாரு, இங்கெல்லாம் அப்படியே பண்ணிடுவாரு. அதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணணும். சோ சமையல அப்படிதான் இருக்கும். அதுக்கு நம்மளே பண்ணிடலாம்னு தோணும். சோ அதான் இந்த கிச்சனோட கான்செப்ட் வந்து மனசுல பொண்ணுங்களுக்கு கிச்சன் தான் எல்லாமே இல்லையா? நம்ம இங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா சமைக்கணும் எல்லாம் பண்ணணும்னா கொஞ்சம் பெரிய கிச்சனா இருந்தா தான் பண்ண முடியும். ரைட்டா மங்களகரமா மஞ்சள்ல வந்து நீங்க வந்து பண்ணிருக்கீங்க இல்லையா? இதுக்கு பின்னாடி ஏன்னா இந்த கலர் தான் வேணும், இல்லனா வந்து என்னுடைய கிச்சன் டிசைன் இப்படிதான் இருக்கணும். ஏன்னா அங்க வந்து ஒரு கேன்டிலீவரா விட்டுருக்கீங்க. பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்னு சொல்லுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். அதுவே வந்து ஆக்சுவலா எப்படின்னா தனியா ஏதாவது ஒரு ஐட்டத்தை கீழே வந்து கட்டுறது, இல்லனா வந்து கான்கிரீட்லயோ எதுலயோ ஸ்லாப் மாதிரி பண்ணி போடுவாங்க. அங்க கூட அப்படி ஒரு ஸ்டைல் வந்து நிறைய இடத்துல நிறைய பண்ணிருக்கீங்கல்ல, எதனால? இல்ல இங்க வந்து சேர் போடுற மாதிரி ஐடியா இருந்தது. ஓகே, இன்னும் அது வாங்கல. நீங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க. பண்ணணும், இதெல்லாம் வாங்கணும் இனிமேல் தான். இந்த வீட்டுல நிறைய விஷயம் இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு. ஆக்சுவலி எல்லாம் வந்து பிடிச்சிருந்தது, எல்லாம் பண்ணணும்னு. பர்டிகுலரா இந்த ஒயிட் டைல் வேணும்னு நான் கேட்டிருந்தேன். இதுக்கு நாங்க ரொம்ப அலைஞ்சோம். இந்த ஒயிட் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இங்கேயும் ஒயிட் போடக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணோம். ஆப்போசிட் சைட்ல யூசுவலா வந்து ஒயிட் சீக்கிரம் கிடைச்சோம், பிளாக் தான் கஷ்டப்படுவாங்கல்ல. சோ அந்த பிளாக்குக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். இவருக்கு வந்து போதும் இந்த ஒயிட்டே போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாரு. சோ நான் வந்துட்டு இல்ல பிடிவாதமா இங்க வந்து ஒயிட் இருந்தா கான்ட்ராஸ்ட் பிளாக் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க பிளாக் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு மைண்ட்ல நான் இப்படிதான் யோசிச்சு வச்சிருந்தேன், இந்த மாதிரி ஒரு லீஃபா வேணும்னு. அதே லீஃப் ஒரு கடையில இருந்தது, அதை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனா ரொம்ப கஷ்டம். இந்த எல்லோ கலர் போட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணை ரொம்ப பெருசா உறுத்தது, ஒரு சின்ன ஒரு மைல்டா ஃபீல் பண்ண வைக்கும். நீங்க இதை தாண்டி வேற ஏதாவது கலர் போட்டா அது ஒரு மாதிரி கூசுற மாதிரியும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதனாலதான் ஒயிட்டுக்கு எல்லோவா போட்டது. வேற கலர் கூட போடலாம். அதே மாதிரி ஒயிட்டுக்கு எல்லோவும் நல்லா இருக்கும், பிளாக் எல்லோவும் நல்லா இருக்கும். இவ்வளவு வந்து நம்ம கிச்சன் பத்தி கலர் எல்லாம் பேசியிருந்தாலும் அழகா நீங்க வந்து சாமி பூ வச்சு துளசி வச்சு அதுல ஒரு தண்ணி, இது எதனால? கிச்சன்ல தானே அன்னபூரணி, அவங்கள வைக்கணும்ல. சாப்பாடுனாலே அண்ணன்றது அன்னபூரணி தானே. அவங்க தானே கொடுக்குறாங்க நமக்கு. லட்சுமி இல்ல? ஐயோ நீங்க பக்கத்துல நின்னுட்டு என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? லட்சுமி, இவங்க பேர் லட்சுமி. எனக்கு சாப்பாடு போடுறது லட்சுமி இல்ல. ஷோ முடியல கிருஷ்ணா. இந்த பக்கம் வந்து ஸ்டோர் ரூம் பண்ணிருக்கீங்க. இது என்ன உள்ள? இது வந்து வாஷ் ஏரியா. இது வாஷ் ஏரியா வருது. வேணும்னா நமக்கு ஸ்டவ் எல்லாம் இங்க வச்சிட்டு பண்ணலாம். அதுக்கு இது ஆப்ஷன் வச்சிருக்கோம் நம்ம இங்க. பட் நம்ம இங்க வைக்கல. இந்த ஐட்டம் ஓகே. இங்க இருந்து வெளியில இருந்து கேஸ் இப்ப புதுசா வந்து பண்றாங்களே அந்த இதுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஃபியூச்சரா நிறைய டிசைன் பண்ணிருக்கீங்க சார். இருக்கிறதுலே ரொம்ப காத்தோட்டமான ஒரு
அறை சொல்லலாம். இது ஒரு கொல்லப்புறத்துல நீங்க அழகா வந்து ஒரு கிச்சன் செட்டப் மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க. சூப்பரா இருக்கு சார். இங்க வந்து நீங்க நான்வெஜ் சமைக்கிறதுல தப்பே இல்ல. காத்தோட்டமா ஜாலியா அங்க கழுவிக்கலாம், அப்படியே சமைச்சுக்கலாம். அடடா நைஸ். இதுக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கா? ஏன்னா ஏன் 2 கிச்சன், எதனால தனியா அப்படி பிரிச்சிட்டீங்க? இந்த கிச்சனோட முடிக்கிறதா தான் பிளான். ஓகே. வீட்ல அம்மா வந்து சொன்னாங்க, இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இங்க ஒரு சேர் போட்டு உட்காந்துப்பாங்க, அங்க கொஞ்சம் இடைஞ்சல் பாருங்க, அவ்வளவு பெரிய கிச்சன் கட்டி வச்சிருக்கோம். பட் அவங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு வேணும், லாஸ்ட் மினிட்ல பண்ணதான் இது ஆக்சுவலா. ஆமா, அதோட இது நம்ம முடிக்க வந்து வேண்டியது. இது செட்பேக் ஏரியா. அப்படி வீட்டை சுத்தி வர்றது. அப்படியே சுத்தி வரலாம். ஆக்சுவலி இந்த தீபாவளி இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ல எல்லாம் லட்டு சுடுவாங்க, இந்த பலகாரம் எல்லாம் பண்ணுவாங்க, முறுக்கு சுடுவாங்க, அதெல்லாம் வீட்டுக்குள்ள பண்ணாத ஒரு ஃபீலே இருக்காது. கரெக்ட். இந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்ப இங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ரூம் வந்து வச்சிருக்கீங்களா சார்? அது பெட்ரூம். அது பார்க்கலாமா? வாங்க ப்ளீஸ். இது வந்து அப்பா அம்மாக்காக, அவரோட அம்மா, என்னோட அப்பா அம்மா அவங்களுக்காக. ஆஹா, இன்ஸ்டன்ட்டா வந்து உள்ள வந்தோடனே வந்து அந்த கலர் சேஞ்ச், டப்புன்னு ரூமே வந்து எல்லோ வைப்ல வந்து மாத்திட்டீங்க. எதனால அந்த எல்லோ கலர், அதுவும் இந்த ஒரு கட்டில் எல்லாம் மாஸா வந்து பண்ணிருக்கீங்க? ஆமா, இப்ப இந்த ரூமும் இதுக்கு மேல இருக்கிற ரூமும் நம்ம வந்து எல்லோ கலர் போட்டோம். ஏன்னா டைல் வந்து எல்லோ, அதனால இந்த ரூம் வந்து எல்லோவுக்கு தான் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று. ரெண்டாவது எடுத்து அடிக்க கூடாது, அதனால எல்லோங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி மைல்டா இருக்கும், அதனால அது யூஸ் பண்ணோம். அப்புறம் இந்த கட்டில், இந்த கட்டில் வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் தான் இதுவும். நமக்கு வந்து இந்த மாதிரி 4 பில்லரோட, நாளைக்கு அந்த இதெல்லாம் போட்டாங்கன்னா என்னது போடுவாங்க, ஸ்கிரீன் எல்லாம், கர்டைன்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கும். இது ஒரு ட்ரெடிஷனல் மாடல். நம்ம இது சொல்லி நம்ம செஞ்சோம். இது சரி, இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற டைமுக்கு செய்யணும்னா எவ்வளவு சார் ஆகும் அப்ராக்சிமேட்டா? நிறைய ஒரு சொன்னீங்கன்னா தெரிஞ்சிட்டு 4 பின்ன மக்கள் எப்படி மினிமம் ஒரு 1 to 125 ஆகும் ஒரு கட்டில். ஓ, வித் டிராயரோட வித். ஆமா, இப்போ நீங்க பண்ணா ஆகும். இந்த ரூமோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியவங்க வந்து வந்தாங்கன்னா அவங்க தங்கறதுக்காக இந்த ரூம். ஓகே. யூசுவலா வந்து நம்ம கட்டினா அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர்ல நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க பெரியவங்களுக்கு விட்டுட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அப்படி போயிட்டீங்க. ஆமா, அவங்க மேல ஏறி வர வேண்டாம், நம்ம அதுக்கும் பண்ணிருக்கோம், லிஃப்ட் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் அது இது ரொம்ப ஈஸியா இருக்கும், அவங்களுக்கு இதுதான் கம்ஃபர்ட்டா இருக்கும். அதனால சரி ஓகே, அவங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா அவங்களுக்கு ஒதுக்கியாச்சு, அவங்க இருந்துக்கணும். ஓகே. இது வந்து ரெஸ்ட் ரூம்? இல்ல ட்ரெஸ்ஸிங் ரூம் இது. அடடா, இது வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா அவங்களுக்கு. அது வந்து ரெஸ்ட் ரூம். ஓ, ஒரு வாக் இன் வார்ட்ரோப் இவ்வளவு பெருசா நீங்க வந்து கொடுத்திருக்கீங்க. இது திறந்து பார்க்கலாமா? இது வேண்டாம். ஆஹா, இது நிறைய வச்சிருக்கீங்களே. ஆமா, அதெல்லாம் ஒரு தனி டூர் போட்டீங்கன்னா ஓகே, அது வேணா போட்டுக்கலாம். தனியா நம்ம வந்து லக்ஷ்மி மேமின் வார்ட்ரோப் அப்படின்னு போடலாம். ஏன்னா வார்ட்ரோப் ஓபன் பண்ணாலே என்னோட தான் இருக்கும். நான் சின்னதா ஒரு பீக் பார்த்தேன், ஸ்னீக் பீக் மாதிரி நிறைய வந்து வச்சிருக்காங்க கலெக்ஷன். சூப்பரா இருக்கு. ஆஹா, இது வந்து நீங்க ரெடி ஆறதுக்கே ஒரு அழகா செலிபிரிட்டி ஃபீல்ட்ல வந்து கெட் ரெடி ஆற மாதிரி பண்ணிருக்கீங்களா சார் இவங்களுக்காகன்னு? நம்ம ஒரு டான்சர் இல்லையா, நம்ம மேக்கப் இல்லாம இது கூடயே தான் இருக்கும் எப்பவுமே. டான்சர்ஸ்னா அப்படிதானே, கண்மையும் மேக்கப்பும் அதுலதானே இருக்கும் எல்லாமே. எப்பவுமே அது கூடவே தானே நம்ம வாழ்றோம், அதனால கண்டிப்பா வேணும். பியூட்டிஃபுல். அடுத்த ஸ்பேஸ் போயிடலாம். வீட்டுக்குள்ள எல்லாரும் முதல்ல வந்தோட வர வேண்டிய இடம் ஹால். நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா வந்து பாக்குறோம். ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாரும் வீட்டுக்கு வந்தோன்னே அப்படியே ரிலாக்ஸ்டா வந்து உட்காரக்கூடிய ஒரு இடம். எல்லாமே வந்து அழகா ஷோகேஸ் பண்ணிருக்கீங்க. இந்த ஒரு பீஸுமே ரொம்ப அழகா டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா டிவி அவார்ட்ஸ் அந்த ஒரு செக்ஷனும் அழகா நீங்க வந்து லைக் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு ஹால்னா இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம். இதே மாதிரி ஒரு செல்ஃப் வேணும் அப்படின்னு கேட்டோம். சார் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம உட்டன் ஒர்க்ல பெருசா செலவு பண்ண வேண்டாம், இது ரொம்ப சிம்பிளான இது ஆங்கிள்ஸ் தான். இது மேல வந்து என்எஃப்சின்னு சொல்லி ஒரு ஷீட்டு, ரொம்ப பெரிய காஸ்ட்லி எல்லாம் இல்லை, அந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு கொடுத்துட்டாரு. இப்போ இதில் நமக்கு இருந்த அந்த கிஃப்ட்டு நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சோம்.
இப்போ அதுக்குள்ளேயே ஒரு சின்னதா ஒரு லைப்ரரி மாதிரி ஒன்று பண்ணணும், நம்ம என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் இங்கே வைக்கணும்னு நாம நினைச்சோம். அதே மாதிரி அதையும் இங்கே வச்சாச்சு. அதே மாதிரி நம்ம அவார்ட்ஸ் வாங்கினது. ஆக்சுவலி இந்த அவார்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. பொண்ணும் பையனும் நான் வாங்கினது அவர் வாங்கின விஷயம் நிறைய இருக்கு. அது இங்க வைக்க இடம் பத்தாதனால நாங்க செகண்ட் ஃப்ளோர்ல டான்ஸ் கிளாஸ்ல வச்சிருக்கோம். அதுல நிறைய இருக்கும் இடம் இல்லாதனால. இந்த இடத்துல வந்து எவ்வளவுதான் நீங்க அவார்ட்ஸ் நீங்க வந்து செகண்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்காங்க இங்கேயே சொன்னாலும் வந்தோன்னா முதல்ல தெரியுது அந்த மாஸ்க் தான். சோ எல்லாருக்கும் ஒரு ஒரு குரல், இந்த குரலுக்கு பின்னாடி யாரு அப்படின்னு காட்டி கொடுத்த ஒரு அவார்ட் சார். அதை பத்தி சொல்லுங்க சார். இது கிடைச்சதுக்கு அப்புறம் அது கிடைச்சதுக்கு முன்னால அப்படின்னு எனக்கு 2 வாழ்க்கை இருக்கு. தவிர்க்க இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அந்த டே வாழ்க்கையில டெலிகாஸ்ட் ஆகும்போது இருந்தது வாழ்க்கையில என்னால மறக்கவே முடியாது. நான் அவார்டு வாங்கினது ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, அது அந்த அவார்டு டெலிகாஸ்ட் ஆன போது நான் தான் இது பண்ணிட்டு இருக்கேன்னு அங்க இருக்கிற ஏரியால நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு பக்கம் போன் கால் வந்துகிட்டே இருக்கு, 2 பேரோட மொபைலுமே அப்படியே ஹேங் ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு. வீட்டுக்கு முன்னால கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து நின்னுட்டாங்க, என்ன வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்கு, என்ன பாக்குறதுக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாது. இது எனக்கு நிறைய பண்ணுச்சு. விஜய் அவார்டு, தேங்க்ஸ் டு விஜய் டிவி. ஆக்சுவலா எல்லாரும் மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு குரல் அப்படின்னா அது சகுனியோட குரல் தான் சார். ஏன்னா இப்ப வரையும் வந்து அதுக்கான ஒரு ஃபேன் மேட் ரீல் எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அது எப்படி பாக்குறீங்க அந்த ஓவர்வெல்மிங் லவ்? ஒரு வாய்ஸ் ஆக்டருக்கு அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் கிடைக்கிறதுங்கிறது வந்துட்டு ஒரு வாழ்நாள் கனவு தான். நீங்க மற்ற எல்லா கதாபாத்திரங்களுக்கும் பேசிடலாம், பட் இந்த கதாபாத்திரம்ங்கிறது ஒரு சிக்கல் நிறைந்த கதாபாத்திரம். ஒரு வாய்ஸ் ஆக்டரா அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு அமைஞ்சது ஒரு பெரிய விஷயம் தானே. விஜய்ல இருந்து இப்போ ரீசெண்டா ஏதாவது ஒரு ப்ரோமோ இல்லைன்னா வந்து அந்த ஒரு குரல்ல அது நாங்க சந்தோஷப்படுற மாதிரி கேட்கலாமா? கேட்கலாம். இப்போ சிறகடிக்க ஆசைன்னு ஒரு ப்ரோமோ, அந்த அந்த டோன்னா சிறகடிக்க ஆசை தினமும் இரவு 8:30க்கு உங்கள் விஜயில். இது பாக்யலட்சுமி, பாக்யலட்சுமி திங்கள் முதல் வெள்ளி வரை. இந்த மாதிரி இப்ப பிக் பாஸ் எல்லாம் வரும்போது அந்த வாய்ஸ் அப்படியே மாறி பிக் பாஸ் தினமும் இரவு 9:30க்கு அப்படி போகும். இப்போ இந்த பக்தி சூப்பர் சிங்கர்னு இருக்கு, பக்தி சூப்பர் சிங்கர் சனி மற்றும் ஞாயிறு தோறும் மாலை 6:30க்கு இந்த மாதிரி வந்துடும். இது கைண்ட் ஆஃப் அந்த ப்ரோமோவை பொறுத்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நேரா இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக போறோம். அது போறதுக்கான வழி நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்கேன் சார். அந்த லிஃப்ட்ல போனே எனக்கு வீட்டுக்குள்ள ஒரு லிஃப்ட், அத போய் பார்க்கலாம் வாங்க சார். லிஃப்ட் எல்லாம் வந்து அப்படி திறப்பாங்கல்ல சார், இது என்ன சார் நம்ம டோர் மாதிரி, இது எப்படி சார் திறக்கிறது? ஓ டோர் மாதிரி ஒரு டைப், இந்த மாதிரி ஒரு லிஃப்ட்லாம் நான் பார்த்ததே இல்ல சார். ஆமா ப்ளீஸ் உள்ள போங்க சார். தனியா போணுமா? ஒண்ணும் இல்ல பிரச்சனை, போ நீ போ உள்ள போ. ஆஹா வாங்க நம்ம அப்படி 3 பேரா நீங்க போங்க, நீங்க போங்க. கை காமிச்சா நின்றோம், நின்னுடுமா? ஏன் அப்போ அப்ப இப்படி எப்படி நம்ம இப்ப போக வைக்கிறது? இல்ல மறுபடியும் அனுப்பிச்சுக்கலாம். ஆனா என்னன்னா சேஃப்டிக்காக பசங்க ஏதாவது பயந்துட்டாங்க அப்படின்னா அப்ப இப்ப நான் திருப்பி கை காட்டினா நின்னுடுவோம். ஏய் சூப்பர்பா, குழந்தைங்க விட நான் ஜாலியா என்ஜாய் பண்றேன். இது வேணா ஸ்பீடாவும் வச்சுக்கலாம், இப்போதைக்கு ஸ்லோவா தான் வச்சுக்கலாம். இல்ல போதும், இதுவே ஓகே. வயசான அப்பா தான் ஏறுவாரு. ஆஹா அதுவே ஓபன் பண்ணிடுமா? அதுவே வாங்க அப்படி சொல்லும் சார். சேட்டை பிடிச்சவங்களா இருக்காங்க சார், எப்படி சார் மேனேஜ் பண்றீங்க? அவர்கிட்ட போய் சொல்றீங்க, அவர் என்னோட டபுள் வாலு, கை வைக்கிறாங்க கால் வைக்கிறாங்க, ஆனா எது பண்ணாலும் சேஃப்டிக்கு வேற மாதிரி சார் இருக்கு. இப்ப இந்த மாதிரி லிஃப்ட்டுக்கு எல்லாம் ஹெட் ரூம்னு நீங்க தனியா எல்லாம் கட்ட தேவையில்லை, இருக்கிற ஸ்பேஸ்ல இருந்தே பண்ணிக்கலாம். ஸ்பேஸ்லயே போதும், அது சோக் பீட் எடுக்க வேண்டியா, மத்ததுன்னா நீங்க வந்து ஃபுல்லா எடுத்து பண்ணணும். இப்ப வந்திருக்கிற டெக்னாலஜி இதுதான். ஓகே, நீங்க பெரிய பிராண்ட் எல்லாம் போயிட்டீங்கன்னா அதுக்கு யார், ஏன்னா பெரிய பிராண்டு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம ஒரு வீடே வாங்கலாம், அந்த அளவுக்கு காஸ்ட்லியா சொல்றாங்க. எனக்கு வந்து இவங்க ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க, ரொம்ப சிறப்பா வந்து அவங்க வேலையை செஞ்சு கொடுத்தாங்க.
கொடுத்தாங்க. ஓகே நைஸ். சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் இல்லையா சார்? ஆமா. வந்த உடனே ஒரு ரூம் இருக்கு. குழந்தைகள் ரூமா இது? இது ஒரே வந்து டாய்ஸா எங்க இருக்கு. வீட்டுடைய இது குழந்தை. வந்து எங்க பொண்ணோட ரூமு. ஆ இங்கே ஒரு கலர் சேஞ்ச். இது வந்து ஃபுல் ப்ளூல பண்ணிருக்கீங்க. இது வந்து டைல் ப்ளூ இல்லையா, சோ அதனால இது கம்ப்ளீட்டா curtains எல்லாமே இந்த அப்படிதான். மாதிரி. அவ ரூம் அவளே தான் கிளீனா வச்சுப்பா. ஆ நான் இந்த ரூம்ல வந்து எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன். ஆ. இது ஃபுல்லா அவளே வச்சிருக்கா அப்படின்னுட்டு. ஓ நைஸ். இங்கேயும் வந்து கட்டில் அதே டிசைன்ல அதே Same மாதிரி. தான், எல்லா எல்லா ரூம்லயுமே ஒரே ரூம் மொத்தம் மாதிரி. 4 பெட்ரூம் இருக்கு. 4 நாலுமே ஒரே மாதிரி, பெட்ரூமுக்கும் ஒரே இதே concept. மாதிரி கான்செப்ட்ல ஓ தான் பண்ணோம். ஆமா. ஏன்னா அது Nice. வேற வேற மாதிரி இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு. சின்னதா அழகா வந்து ஆமா, பொண்ணுக்கு ஒரு அவன் ரூம். பொண்ணுக்கு ஒரு கியூட்டா ஒரு ரூம் வேணுமேன்னு சொல்லிட்டு ஆ பண்ணியாச்சு. அது இதுலயும் அதே மாதிரி ஒரு பே விண்டோ கொடுத்தோம். ஆ இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த ரூம் போயிடலாம். அது பையனுடைய ரூம். ஆ அவரு இந்த கிட்டார்லாம் ப்ளே பண்ணுவாரு. ஆஹா அதனால அவருக்காக நைஸ். இந்த கிட்டார் இதெல்லாம் வச்சிருக்கு. அதுக்குன்னு ஸ்டாண்டு. ஆஹா நல்ல ஒரு அனிமே ஃபேனா இருப்பாரு போல. ஆமா. நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஆமா. சார் இது So என்ன இது இவ்வளவு வந்து ஹைட் என்னன்னா, சீலிங்? ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா இது டபுள் ஹைட் சீலிங்னு சொல்லுவோம். நம்ம வந்து சார்கிட்ட கேட்டோம். ஓகே. சார் ஒரு ரூம் வந்து ஒரு ஏரியா வந்து நமக்கு வந்து டபுள் ஹைட் வேணும். ஒரு லுக்கா இருக்கும். ஏன்னா ரொம்ப பெருசா தெரியும், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ சார் வந்து இல்ல நான் உங்களுக்கு ஒரு ரூம் செஞ்சு தரேன் அப்படி. ஏன்னா அப்போ எலிவேஷனுக்கும் எங்களுக்கு கரெக்ட் ஆச்சு. இது மேல தூக்குனதுனால வெளிய இருந்து பார்க்கும்போது அந்த ஒரு இப்ப இவங்களுக்கு மேல slope இந்த வர டான்ஸ் மாதிரி கிளாஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த ரூம் தான். இந்த டான்ஸ் கிளாஸும் அதே மாதிரி தான் அது அந்த பண்ணிருக்கோம். சைடு இப்படி தான் இருக்கும் பண்ணியிருக்கோம். டான்ஸ் கிளாஸோட. அதனால அதுக்கு இது ஈக்குவல் ஆனதுனால இந்த மாதிரி ஒரு ஏரியா கிடைச்சது. டபுள் ஹைட். இதுவும் அதே மாதிரி ப்ளூ கலர் தான் ஆ அவனோட ரூமும். இதே மாதிரி அந்த கட்டில் அதே மாதிரி தான் அவன் கஸ்டமைஸ் பண்ணது தான் அது அவனுக்காக. அடடா. ஆமா. சார் இந்த ஒரு டைல் நடக்க நடக்க வேற வேற கலர் மாறுதே. அது என்ன சார் இது? வேணா இன்னும் ஒரு கலர்ல இருக்க மாதிரி தெரியுது. இல்ல இது என்னன்னா ஆக்சுவலா வந்து அது கலர் அதுதான். ஆ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு. ஆ அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் டைல். ஓகே. ஓகே. நம்ம வந்து ஒரு அளவு கொடுக்குறோம். ஆ ஒரு சைஸ் கொடுக்கும்போது இது ஒரு 10 டைலோட இது கம்மி ஆயிடுச்சு. ஓ அப்ப என்ன கவுண்ட் பண்ணாங்க, கம்மி கவுண்ட் ஆயிடுச்சு. கம்மியானதுனால என்னாச்சுன்னா அவங்க Colour செகண்ட் டைம் vary போடுறாங்க. வேற போடும்போது ஆ. கலர் ஒரு லிட்டில் Change பிட் ஆயிடுச்சு. வேரியேஷன் ஆயிடுச்சு. ஓகே. மத்தபடி இந்த ஆத்தங்குடி டைல பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஆ இது நடக்க Polish பாலிஷ் ஆகும். ஆகிட்டே பாலிஷ்டா இருக்கும். இத வந்து நம்ம கிளீன் பண்றது வெறும் தண்ணியில இல்ல, தேங்காய் எண்ணெய் ஊத்தி அதை கிளீன் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. பெரியவங்களுக்கு எல்லாம் முட்டு வலி எல்லாம் வராது. இது ரொம்ப ஒரு வார்மான ஒரு விஷயம். நீண்ட நாள் நீடித்து உழைக்கக்கூடிய ஒரு கல் இது. அப்ப அதனால நம்ம இது காரைக்குடியில போய் ஆத்தங்குடியில போய் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும். ஓ நேர்லயே போனோம், மேக்கிங் எப்படி பண்றாங்கன்றதெல்லாம் அடடா. பார்த்தோம். ஆனா நீங்க இந்த வீட்டுக்காக ஒரு ஐட்டமும் வந்து வாங்கிட்டு பார்த்து வாங்கிட்டு வர டிரான்ஸ்போர்ட் செலவே அதிகமா இருக்குமே சார். ஆமா. கண்டிப்பா. கொஞ்சம் நம்ம அதுக்காக மெனக்கெடணும் இல்லையா? நமக்காக ஒரு வீடு கட்டுறோம். ம் இப்ப வீடு அப்படிங்கும்போது தான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆ. என்னன்னா வீடுங்கிறது வந்துட்டு எல்லா இடத்துலயும் சொல்றதுதான். இது வெறும் கல்லு, மண்ணு, செங்கல்னால இல்ல. அது வந்து உணர்வுகள் நிறைஞ்சது. ஆ வீடுங்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு குழந்தை மாதிரி. நம்ம அந்த கண்டிப்பா. குழந்தைய எப்படி நம்ம வந்து உருவாக்குறோமோ, அந்த மாதிரி அந்த குழந்தைய பார்த்து உருவாக்கி அதை வளர்த்து எடுக்கணும் இல்லைங்களா? அந்த ஆ மாதிரி ஒண்ணு. அ ஹவுஸ், ஹோம் 2க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? டெஃபினட்டா. ஹோம் இது. நீங்க கட்டினது ஒரு ஹவுஸ். ஆனா ஒன்னொன்னா பார்த்து ஃபில் பண்ணி இது நீங்க வந்து ஒரு ஹோமா ஹோமா மாத்திட்டோம். அவ்வளவுதான். இப்போ இதுல வந்து என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு செங்கலும் நமக்கு வந்து நம்மகிட்ட பேசணும் இல்லையா? ஆ. அது ஒரு உயிர் தானே. ஆ அப்ப அத நாம நம்ம வீட்டை நாம நேசிக்கணும் இல்லைங்களா? நாம நேசிக்கிறோம். ஆமா. ஆஹா. என்னுடைய கண்ணை பறிச்ச இடமே இதுதான் சார். அப்படியா? ஆமா, நான் கீழ இருந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு வரும்போது இந்த இடம் தான் பார்த்தேன் நானு. ஆஹா, இங்க வந்து மேல அங்க இருந்து அந்த ஊஞ்சலோட ஹேங்கிங் தெரியுது எனக்கு. ஊஞ்சல் போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் நீங்க கீழே சொன்னீங்கல்ல அந்த என்ன சார் சொன்னீங்க? சாரிப்படி. அது சொன்னோடனே நீங்க மேல இருக்கு அப்படி சொன்னீங்களா? எனக்கு வந்து இமேஜின் பண்ணிட்டே இருந்தேன் நானு. ஏன்னா இந்த ஒரு இடத்துல ஒரு 5 மணிக்கு காஃபியோ டீயோ போட்டு அழகா நீங்க வந்து இப்படியே பார்த்த மாதிரி.
ஆனா 5 மணிக்கு நாங்க வீட்லயே இருக்க மாட்டோம். இருப்போம் நாங்க எப்பவாவது. நைட் எல்லாம் வந்து நைட்டு வந்து இருப்போம். டிஃபன் எல்லாம் 5 முடிச்சு o'clockலாம் வர டைம் இருக்காது. டின்னர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து உட்கார்ந்துருவோம். கிட்டார்லாம் உட்கார்ந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு பையன் பாட்டு கிட்டார் பாடிட்டு டான்ஸ் வாசிப்பான், பண்ணிட்டு பொண்ணு டான்ஸ் பண்ணுவா. ஆ, நாங்க நீங்க உட்காருங்களேன், ப்ளீஸ். நீங்க 2 பேர் உட்காருங்க. உட்காருங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்காரலாமா? இந்த ஒரு இடத்துல வந்து வீட்ல நீங்க பண்ணக்கூடிய ஐட்டம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து இறக்கிருக்கீங்க. ம். பின்னாடி வந்து இந்த ஒரு ஆர்ட் பீஸ்க்காக ஒரு வாலு, ஆமா அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு அழகா ஒரு செட்டப்ல ஒரு வால் அதே மாதிரி கொடுத்துருக்கீங்க. இந்த ஆமா. பக்கம் அந்த காலம்ல வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி டிசைன் பண்ணிருக்கீங்க. ஆமா. இந்த பக்கம் பார்த்தா அப்படியே அந்த என்ன கருங்கல் அந்த ஆமா. ஒரு டைப்ல பண்ணிருக்கீங்க. சாரப்படி பண்ணிருக்கீங்க. ஆமா. ஊஞ்சல் வச்சிருக்கீங்க. எப்படி அப்படி கலை நயம் வந்து கலந்து கொட்டிருக்கீங்களே இந்த ஒரு இடத்துல மட்டும். ஆமா ஆக்சுவலா நமக்கு இந்த மாதிரியான ஒரு பால்கனி வேணுங்கிறது நம்ம நினைச்சிட்டு தான் இருந்தோம். ம். ஆனா சின்னதா இருக்கக்கூடாதுங்கிறதுலயும் இருந்தோம். ஏன்னா நாளைக்கு ஏதாவது வீட்ல ஃபங்க்ஷன் அப்படி ம். இப்படின்னு வந்ததுன்னா நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம் function. வந்து ஆ. ஆமா அது வந்து நாங்க அதை யோசிச்சு தான் யோசிச்ச வச்சோம். நம்ம விஷயம் தான். வீட்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ற அளவுக்கான வசதி இந்த வீட்டுக்குள்ள இருக்கு. கண்டிப்பா. அப்போ வந்துட்டாங்கன்னா அப்படியே இது மேல அப்படியே லைனா எப்படி இதுக்குள்ள வந்து ஒரு 10 15 பேர் 20 பேர் உட்காரலாம் ஆமா. தாராளமா. ஜாலியா உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு போகலாம் அந்த ஆஹா. மாதிரி. அந்த பர்பஸ். இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஈவினிங் டைம்ல வந்து இங்க உட்காந்துட்டு குயில் கூவுது பாத்தீங்களா? அந்த அந்த இதெல்லாம் வந்து சிட்டில கேட்கவே முடியாது. ஈவினிங் ஆக ஆக நிறைய பறவைகள் வர ஆரம்பிக்கும். ஆ. காத்து அப்படி இருக்கும் காத்து. மழை சீசன்ல எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்தா அது ஒரு ஆனந்தமா இருக்கும். அடடா. அனுபவிச்சிருவோமே. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.